வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளை கிழங்கில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம் என கலர் கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளை கிழங்குல நார் சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. நம்மை புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறதுல ஆரம்பித்து கண் பார்வைக்கு நலன் சேர்க்கிறது, குடல் இயக்க செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைக்கிறது, மூளை செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைக்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட உடலினுடைய பல்வேறு தேவைகளுக்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். பளிச்சுன்னு கண் பார்வை தெரிவதற்கு நீங்கள் வந்து சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணமாக இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குகளை உண்ணும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். மூளையினுடைய செயல்பாட்டை சர்க்கரை வெள்ளை கிழங்கு அதிகரிக்குது. இதுவரைக்கும் விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது, ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிருந்து மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, ஞாபக சக்தியை மேம்படுத்துறது அப்படின்னு பலவிதமான நன்மைகளை குறிப்பிட்றாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைய ஆரம்பிக்கும். ஸோ எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். குடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார் சத்துக்களுமே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள் நம்மளுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார் சத்துக்களும் பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நம்மளுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்து பாதுகாக்கும். ஒரு நாளில் 20 to 33 கிராம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளை கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை மந்தப்படுத்துவதாக மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை வெள்ளை கிழங்கு, அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பலமாக வைக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை கொடுக்குது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே உங்களுக்கு நீங்க சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த சத்துக்கள் தான் மருத்துவன்மைகளுக்கு காரணமாகவே இருக்கு. ஸோ அப்போ கார்ப்ஸ் 41 கிராம் இருக்கு, புரதம் 4 கிராம் இருக்கு, கொழுப்பு 0.3 கிராம் இருக்கு, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து 6.6 கிராம் இருக்கு, கலோரி 180 கிராம் இருக்கு. அதே போல மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, மேங்கனீஸ், காப்பர், பொட்டாசியம், ஃபேண்டோதைனிக் அமிலம், நியாசின் இதெல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு மருத்துவன்மைகள் கிடைக்குது. எனவே தொடர்ந்து நீங்கள் சர்க்கரை வெள்ளை கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தினமும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாக சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
இதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.